ராஜயோகம். ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற தனது அற்புதமான வார்த்தைகளால் உலக மக்களின் உள்ளத்திலும் இல்லத்திலும் நல்லதையே செய்து வரும் நமது ராஜயோகம் லைன் டாக்டர் கே ராம் PhD அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் ராஜயோகம். வணக்கம் நேர்களே, இது உங்கள் அபிமான ராஜயோகம் நிகழ்ச்சி. அன்பு நேர்களாகிய உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. வாழ்வில் அடுத்து என்ன செய்வது என்று புரியாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கும் பலருக்கும் தனது உதவிக்கரம் நீட்டி அவர்களது வாழ்விலும் ஒளியேற்றிக் கொண்டிருக்கும் சர்வமத ஜோதிட மகரிஷி SRJ ராஜயோகம் லைன் டாக்டர் கே ராம் அவர்களை நேரில் சந்திப்போமா? வணக்கம் சார். வணக்கங்க. ஓம் தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக. சார், உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ஹே விளம்பி வருடம் எப்படி இருக்கும் சார்? ஸ்ரீ ஹே விளம்பி வருட தமிழ் புத்தாண்டு கிரக நிலைகளை பொறுத்தளவுக்கு உத்திராடம் நட்சத்திரத்தில் ஜனனமான அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா உறுதியான மேன்மைகள் கிடைக்கக்கூடிய பாக்கியம் அதிகமாகவே இருந்துகிட்டு இருக்குதுங்க. உங்களுடைய உள்ளம் பூரிக்கிற அளவுக்கு மெல்ல மெல்ல நன்மைகளை சந்திக்கக்கூடிய பாக்கியம் அதிகமாக இருந்துகிட்டு இருக்குது. அப்படிங்கிறது உண்மையான விஷயமா இருந்துகிட்டு இருக்குதுங்க. சாஸ்திர ரீதியாகவே பார்த்தீங்க அப்படின்னா உத்தராடத்தில் பிறந்தாங்க அப்படின்னா ஊரை ஒட்டி பெரிய பெரிய பூமி வாங்குவாங்க அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் ஒரு பழமொழியாக சொல்லி வச்சுருக்குதுங்க. பூமி அப்படின்னா பார்த்தீங்கன்னா இந்த காலத்தில் 1/4 கிரவுண்டு 1/2 கிரவுண்டு இடம் வாங்குறதுக்கே பார்த்தீங்கன்னா நிறைய அல்லல் பட வேண்டியது இருக்குதுங்க. நிறைய கஷ்டப்பட வேண்டியது இருக்குது. அதற்குன்னு நிறைய கால நேரங்களை செலவு பண்ண வேண்டியது இருக்குங்க. ஆனால் உத்திராடத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏக்கர் கணக்கில் இந்த 1/4 கிரவுண்டு 1/2 கிரவுண்டு அப்படிங்கிற விஷயங்களுக்கு அப்பாற்பட்டு ஏக்கர் கணக்கில் நூற்றுக்கணக்கான ஏக்கரில் பூமி வாங்கக்கூடிய யோகங்களை நிச்சயமாக அருளக்கூடிய பாக்கியம், அதிகபட்சமான பாக்கியம் இந்த உத்திராடம் நட்சத்திரத்துக்கு இருந்துகிட்டு இருக்குது. இந்த மாதிரியான பாக்கியங்கள் இத்தனை வருஷமா நடக்கலையே அப்படின்னு ஏங்கி தவிச்சுக்கிட்டு இருந்த உங்களுக்கு இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான நிலம், பூமி, வீடு, மனை, அதாவது ஆடம்பரமான மனை வாங்கக்கூடிய பாக்கியம் அதிகமாகவே இருந்துகிட்டு இருக்குதுங்க. பயப்பட வேண்டாங்க. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது நட்சத்திரத்துடைய அதிபதி பார்த்தீங்கன்னா சூரிய பகவான். இந்த சூரிய பகவான் இந்த வருஷம் புத்தாண்டு கிரக நிலைகளை பொறுத்தளவுக்கு மேச ராசியில் உச்சம் பெற்றிருக்கிறதுனால உங்களுக்கு சேரக்கூடிய தனம், செல்வம், புகழ், பணம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அதிகாரமான வகையில் வரக்கூடிய ஒரு அமைப்பு அதிகமாக இருந்துகிட்டு இருக்குதுங்க. இது மிகப்பெரிய அற்புதம். அதாவது பணிஞ்சு நெளிஞ்சு அட்ஜஸ்ட் பண்ணித்தான் நம்ம காசு சம்பாரிச்சோம் அப்படிங்கிற விஷயங்களுக்கு அப்பாற்பட்டு ஒரு அதிகாரமான வகையிலேயே அதிகாரமான தோரணையோடு அதிகபட்ச செல்வங்களையும் பூமி லாபங்களையும் க்ஷேமங்களையும் சந்திக்கக்கூடிய பாக்கியம் இந்த வருஷம் அதிகமாக இருந்துகிட்டு இருக்குதுங்க. இந்த உத்திராடத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா முன்கோபம் அப்படிங்கிறது அதிகமாக வரக்கூடியது. வீட்டில் பார்த்தீங்கன்னா பெத்தவங்க கிட்டமும் கட்டிய மனைவியிடம் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத கோபப்படுறது, தேவையில்லாத ஒரு விஷயங்களை அதை குணமாக பேச வேண்டிய இடத்துல கோபமாக பேசக்கூடிய அமைப்பு அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும். அந்த மாதிரி உள்ளவங்க உங்களுடைய முன் கோபத்தை தவிர்த்துக்கிறது, அதாவது அதிகாரமாக பேச வேண்டிய ஒரு சில விஷயங்களை நீங்கள் அமைதியாக பேசுறது அல்லது ஆறுதலாக பேசுகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லதாக இருந்துக்கிட்டு இருக்கும். ஏன்னா இந்த வருஷம் கிடைக்கக்கூடிய அபரிதமான யோகத்தை சிந்தாமல் சிதறாமல் நீங்கள் சேர்த்துக்கணும், அனுபவிக்கணும் அப்படின்னா குடும்பத்தில் உள்ள பெண்களை மரியாதையோடு அல்லது அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகளை, அவங்க சொல்லக்கூடிய ஆலோசனைகளை உங்களுடைய மனசில் நிலைநிறுத்தி கொள்ளக்கூடிய பக்குவத்தோடு நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வருஷம் இந்த புத்தாண்டு ஆண்டு கிரகநிலைகள் கொடுக்கக்கூடிய அற்புதமான சிறப்புகளை ஆயுள் முழுவதும் அனுபவிக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க. பொதுவாகவே சூரிய திசையுடைய ஆதித்ய பகவானுடைய அனுகிரகம் நிறைந்த நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை நாட்களிலேயோ புதன்கிழமை நாட்களிலேயோ அல்லது நீங்கள் பிறந்த தேதி சம்பந்தப்பட்ட அந்த தேதிகளிலேயோ இந்த மாதிரியான சூரிய நமஸ்காரம் காலையில் 6 மணியிலிருந்து 7 மணிக்குள்ளார சூரிய நமஸ்காரம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய நன்மைகளை மறைமுகமான எதிர்ப்புகளை தவிர்த்து கொண்டு மிகப்பெரிய நன்மைகளை அடைய முடியும்.
விநாயக பெருமானுடைய வழிபாடு, வினைகளை களையக்கூடிய விநாயக பெருமானுடைய வழிபாடு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய விளையாட்டான பேச்சுக்கள் கூட விபரீதமாகாத ஒரு தாத்பரியத்தை கொடுக்கக்கூடிய தருணங்களை அதிகமாக கொடுக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்க தெரிஞ்சுக்கலாம். சார், அதனைத் தொடர்ந்து இன்று ராஜயோகம் தரக்கூடிய ஆன்மீக அதிர்ஷ்ட மந்திரம் எங்களுக்காக சொல்லுங்க சார். ஓம் ஸ்ரீதி பூஷாய நம. மீண்டும் ஒரு முறை சொல்றேங்க. ஓம் ஸ்ரீதி பூஷாய நம. சார், உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் எப்படி இருக்கும்னு சொன்னீங்க. அது மட்டுமா அனைவருக்குமே பயனை அள்ளி தரக்கூடிய ராஜயோகம் தரும் ஆன்மீக அதிர்ஷ்ட மந்திரமும் எங்களுக்காக சொல்லிக் கொடுத்தீங்க சார். மிக்க நன்றி. நாம எல்லோருமே நல்லது நடக்கணும், நல்ல நேரம் வரணும் அப்படிங்கிற விஷயத்தை எதிர்பார்த்து காத்து இருந்துகிட்டு இருக்கிறேங்க. அந்த மாதிரி நல்லது நடக்கும் பொழுது இன்னும் அதிகபட்சமான நல்லது நடக்கணும், அதிர்ஷ்டம் கிடைக்கணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எல்லோருக்குமே இருக்கிறது இயல்பு. எது எப்படி இருந்தாலும் திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க, விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க, முயற்சி செஞ்சும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க, கலஸ்தரம் அமையாம கவலைப்படுறவங்க, தாய்மை அடையாம தவிச்சு நிற்கிறவங்க, நவரத்தனம் போட்டும் நன்மை அடையாதவங்க, பெயர் மாற்றம் செஞ்சும் பிரயோஜனம் இல்லாதவங்க, எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க, எண் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தியும் ஏற்றம் கிடைக்காதவங்க, வாஸ்துவை நம்பி வாசல மாத்தியும் வளம் காணாதவங்க, கோமத்தை வளர்த்தி யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க, திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது. எனது 30 வருட ஆன்மீக ஆராய்ச்சியில் நான் உணர்ந்த நியாயமான ஆன்மீகத்தை பணிவோடும் துணிவோடும் பதிவு செய்து நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் பாக்கியவான்களாகிய உங்களுக்கு உங்களுடைய குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் பஞ்சபூத பாக்கியமும் கிடைப்பதோடு அனைத்து மத கடவுள்களின் ஆசீர்வாதத்தால் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் அனுகிரகங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் நன்றி. உலக அளவில் ஆதாரத்தோடு புகழ்பெற்ற சர்வ மத ஜோதிட மகரிஷி SRJ ராஜயோகம் லயன் டாக்டர் K. ராம் அவர்களை நேரில் சந்தித்து ஆன்மீகம், ஜோதிடம், எண் கணிதம், வாஸ்து, அதிர்ஷ்ட ரத்தினம், திருமண பொருத்தம், பெயர் பொருத்தம் பார்த்து உங்களுடைய எதிர்காலத்தையும் அதிர்ஷ்டத்தையும் உண்மையோடும் உறுதியோடும் நன்மையோடும் தெரிந்து கொள்ள உங்க டிவி ஸ்கிரீன்ல ஃபிளாஷ் ஆகிற நம்பருக்கு கால் பண்ணுங்க, அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுங்க, சார நேர்ல வந்து பாருங்க, சிறப்பான வாழ்க்கையை வாழுங்க. நேர்ல வர முடியாதவங்க இல்ல வெளியூர்ல வெளிநாட்டுல இருக்கிறவங்க கவலையே பட வேண்டாம். உங்களுக்காகவே பிரத்யேக போன் அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கு. மீண்டும் அடுத்த ராஜயோகம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம். அதுவரை நன்றி, வணக்கம். ராஜயோகம்.